ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் செண்பகனூர் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமான திங்ஸ் அப்புறம் பொருட்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப புதிய தகவலையும் ஒரு புதுவிதமான விஷயத்தை தெரிஞ்சிக்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தீஷ்ணா, நீ சொல்லுடா, அங்கே போய் என்னென்னலாம் பார்த்த, எப்படிலாம் இருந்துச்சு? அங்கே நான் என்னென்ன பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாம்பெல்லாம் பார்த்தேன். அந்த பாம்பை என்னென்னா ஒரு டப்பாக்குள்ளே அடித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பூச்சிங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. சின்ன பெருசாக இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அடித்து வச்சுருப்பாங்க பாக்ஸில். பட் அது என்னன்னு தெரில, எந்த மாதிரி பாக்ஸ் அடி கேட்குறாங்க என்னதுன்னு. ஆனால் எனக்கே தெரியாது. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கே என்னவா இருக்கும், என்ன இது அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் கேட்டு ஆச்சரியமாக குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யானையோடைய தலைப்பகுதி தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பைசன் இருந்துச்சு. பாம்பு அந்த தோல், அந்த மலைப்பாம்போட தோல், பெரிய ஒரு மலைப்பாம்பே, இறந்த மலைப்பாம்பே வச்சுருந்தாங்க. நிறைய பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பெரியவங்களிருந்து சின்னவங்க சிறியவர்கள் வரைக்குமே இந்த மியூசியத்துக்கு வந்தாங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல ஒரு நல்லா இருக்கும். நம்ம வெளியே கொடைக்கானலில் மற்ற இடங்களில் போய் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னோடய குட்டி லிங்கு அவனுமே ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்தான். எல்லாத்தையுமே அழகாக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த பெரிய தாழிக்குள்ளே இதுக்கு முன்னாடி முதுமக்கள் தாழியா அதில் தான் ஃபினரல் பண்ணுவாங்களாம், அடக்கம் பண்ணுவாங்களாம் அதில் வச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க. தீஷ்ணா, நீ இப்போ சொல்கிறா, என்னென்னலாம் பார்த்தேன்? அந்த சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் பார்த்து நான் பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தேன். பட்டர்ஃப்ளைக்கு தான் அங்கே நின்றுட்டே இருந்தீங்க ரொம்ப நேரம். அங்கே நல்லா கலர்ஸாக இருந்தது. ஆனால் அதிலும் ஒரு பெரிய பாக்ஸில் தான் அடிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன்ல, பாப்பாலாம் அடிச்சு வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா பொம்மை மாதிரி கால் கையில் நிற்க வச்சுருந்தாங்க. ஆனால் பொம்மை இல்லைக்கா, பொம்மை கிடையாது, அனிமல்ஸ் தான். இல்லடா, அது டப்பால தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. உண்மையான மனுஷங்களை அந்த மாதிரி வச்சிருக்காங்க மியூசியத்துல. பாத்தியா, கியூரியாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய கொஸ்டின்லாம் கேக்குறீங்க பாத்தியா. அதுல நான் மங்கி எல்லாம் பார்த்தா, மங்கி எல்லாம் வேற மங்கி, தேளு, பாம்பு, பூரா, பல்லி, யானையோட எலும்பெல்லாம் அடைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. யானையோட எலும்பெல்லாம் அடைச்சி வச்சில்ல, யானையோட தலைப்பகுதியை அடைச்சி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான ட்ராவல்ஸில் நம்ம நிறைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.